ஓம் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்கு. இதுல நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பெயர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பிள் எதுக்கு கேட்குறேன்னா, நீங்களும் இந்த பிரார்த்தனையில கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக உங்க பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பெயர் எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி சயப்பா காலில் வந்து குலுக்கி போடுவோம். சயப்பா வந்து 3 பேரோட சீட் எடுத்து கொடுப்பாங்க. அந்த 3 பேத்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை வந்து பண்ணுவோம். யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாம் தெரியணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோன்னா அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருந்ததுன்னா கலந்துக்கோங்க. பேர் எடுத்து கொடுக்குறவங்களுக்கு சாயப்பா வந்து அடுத்தடுத்து அவங்களுடைய லீலைகளை காமிச்சிட்டே இருக்காங்க. நம்பிக்கையுடன் இருங்க. நம்பிக்கையை பேர் எழுதி போடுங்க. ஓம் சாய்ராம். சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காலை விடியும் பொழுது இந்த நாளாவது நமக்கு பிடித்த மாதிரி மாறுமா, இல்லை நேற்று இருந்தது போலே மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி தந்து விடுமா என்று பயத்துடனேயே எந்திரிக்கிறாய். பயம் என்பது ஒரு மனிதனை உருவாக்காது. ஒரு மனிதன் எந்த அளவில் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவனை இன்னும் கீழேதான் தள்ளுமே தவிர அவனை நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வராது. எந்திரிக்கும் பொழுது நீ ஏன் இன்றைய நாள் மிக அருமையாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்துடன் எழுந்திருக்காமல் எப்படி இருக்குமோ என்று நினைத்து ஏன் எழுந்திருக்கிறாய்? தங்கமே, முதலில் ஒன்று செய். நீ எழுந்த முதல் நொடி உன்னுடைய உள்ளாங்கையை நீ கண் திறந்து பார். நீ விழிக்கும் உன்னுடைய பார்வை முதலில் உன்னுடைய கையாகவே இருக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடுகிறாயோ அது நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தை உன் மனதுக்குள் உருவாக்கிக்கொள். நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் நீ நிச்சயமாகவே ஆகுகிறாய். என்னுடைய தங்கத்திற்கு நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்ய மாட்டேன். ஆனால் நீ நினைப்பதுதான் வாழ்க்கை என்று ஒவ்வொரு நாளும் சொல்வேன். நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் நிச்சயமாகவே நீ உன் வாழ்க்கையில் பார்க்கிறாய். தங்கமே, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எந்த ஒரு தீய செயலும் உன் வாழ்க்கையில் நுழையாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தாய். உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள். உன்னுடைய பயத்தை தூக்கி எறிந்துவிடு. கவலைகளே இல்லாமல் வாழ்க்கையானது நிச்சயமாகவே மாறும். ஒவ்வொரு நிமிடமும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. ஒரு மணி நேரம் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த ஒரு மணி நேரம் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நேரம் நினைப்போம் இனி நாம் கவலையே படக்கூடாது என்று, அடுத்த நொடி என்ன நினைப்போம் தெரியுமா, ஏன் நமக்கு இவ்வளவு கவலை வருகிறது என்று நினைப்போம். நம்முடைய மாறி மாறித்தான் நம் யோசனைகளே வருகிறது. அது போலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போகும். சந்தோஷங்கள் வரும். இப்படி உன் வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும் தங்கமே. எந்த ஒரு கவலையுமே வராது. புரிகிறதா? நீயாக ஏதேதோ தேவையில்லாமல் குழப்பிக்கொண்டு உன்னுடைய மன உளைச்சலை அதிகரித்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய கவலைகளையோ உன்னுடைய தேவையில்லாத யோசனைகளையோ நீ என்ன காலை எழுந்தவுடன் யோசிக்கவே யோசிக்காதே. காலை எழுந்தவுடன் நான் சொன்னதை செய். அதற்கு பிறகு நீ என்னென்ன செய்வாயோ அந்த விஷயத்தை எல்லாம் செய்துவிட்டு உன்னுடைய முதல் வேலையே கடவுளை வணங்குவதாக இருக்கட்டும். அதற்கு பிறகு உன்னுடைய வேலையை போய் நீ துவங்க ஆரம்பித்துவிட. எப்பொழுதும் மனதை ஒரு நிலையாக வைத்துக்கொள். எந்த ஒரு குழப்பத்தையும் உன்னுடைய மனதுக்குள் வைக்காதே. அதுவும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது தேவையில்லாத யோசனைகளை உன் வாழ்க்கைக்குள் நுழைய விடாதே. இந்த சாய் இருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக நம்பு. அதற்கு பிறகு பார் உன் வாழ்க்கையில் எவ்வளவு வளர்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கும் என்று. உனக்காக நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. ஓம் சாய்ராம்.